தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் போட்டியிட வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என் கூட படிக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜருடைய சமூக பணியே அவருக்கு கிடைத்த மகுடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மகுடத்தை ஒளிர வைக்கும் வைரக்கல்லாக இருப்பதுதான் அரசியல் பணி என்று நான் சொல்லுகிறேன். எதிரணியினர் பேசும் சமூக பணிக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டது காமராஜருடைய அரசியல் பணி. அவருடைய 16வது வயதிலேயே பிரிட்டிஷை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கம் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டு மாங்குயில் கூவும் பூஞ்சோலை, எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை, புரட்சி கவி பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தியாக வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு விடுதலை போராளியின் சமூக பணி பெரிதா அரசியல் பணி பெரிதா என்று கேட்டால் அரசியல் பணிதானே பெரியது. இப்போதைய காலகட்டங்களில் ஒரு தலைவரை ஒருத்தர் பார்க்க போகிறார்கள் என்றால் அவருடைய தேவைகளை தான் முதலில் பூர்த்தி செய்வார்கள். ஆனால் காமராஜர் அன்று காந்தியடிகளை பார்த்தபோது என்ன சொன்னார் என்று தெரியுமா? ஐயா, நீலன் சிலை அகற்ற போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது, அதை எப்படி நடத்த வேண்டும் என்று உங்கள் அனுபவத்திலிருந்து எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டார். நீலன் சிலை அகற்றுகின்ற போராட்டத்தில் காமராஜர் தான் தலைமையில் இருக்கிறார் என்று உளவுத்துறைக்கு செய்தி தெரிந்தவுடனே இரவோடு இரவாக அந்த சிலை நீக்கப்பட்டது. போராட்டம் நடத்தாமலேயே வெல்லுகிற ஒரு தலைவனாக அவர் வளர்ந்திருக்கிறார் என்றால் அதுதானே அரசியல் சாமர்த்தியம்.